சம்பந்தர் வந்தார், பதிகம்லாம் பாடினார், சைவம் வளர்த்தார். அப்பர் சுவாமிகள் வந்தார், சைவம் வளர்த்தார். 2 பேரும் எல்லாத்தையும் திருப்தியா பண்ணிட்டு போயிட்டாங்களே, பிறகு ஏன் சுந்தரர் வந்தார் என்றால், நமக்கெல்லாம் திரும்ப திரும்ப யாராவது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்னா கேப்பமா? நாம ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட யாராவது வந்து குழப்பி விட்டுருவாங்க. நீ எதுக்கு கோயிலுக்கு போற? நடக்கிறது நடக்கும். கோயிலுக்கு போனா கஷ்டம் தீருமானலாம் பேசிட்டு இருக்காங்க. கர்மாவை நாம அனுபவிச்சுதான் தீரணும். இதில் மாற்று கருத்தே இல்லை. உங்ககிட்ட ஒருத்தர் 5000 ரூபாய் கொடுக்கிறார், 1 ரூபாய் காசா கொடுக்கிறார். 5000 1 ரூபாய் காசை உங்ககிட்ட கொடுத்து அந்த ஊர்ல போய் நீ சேர்த்துடு அப்படின்னு சொல்ற. 5000 1 ரூபாய் காசை நீங்க கையில புடிச்சுக்கிட்டே வந்தா வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். நீங்கள் சுமக்க வேண்டிய கர்மா சுமந்துதான் ஆகணும். ஆனா கோவில்ல போய் சாமி கிட்ட, அப்பா இத நான் சுமந்துதான் ஆகணுமா, நீ இத குறைச்சு கொடுக்க மாட்டியான்னு கேட்டா, கடவுள் அந்த 5000 1 ரூபாய் காயினை வாங்கிக்கிட்டு 500 ரூபாய் நோட்டா 5000 கொடுத்து இதை எடுத்துட்டு போடா அப்படின்னா அதே கர்மாதான். ஆனால் சுமப்பது எனக்கு வலிக்காது. நான் சுமக்க வேண்டிய கர்மாவை நான் தான் சுமக்க வேண்டும், எனக்கு தெரியும். ஆனால் இறைவனை நான் சரணடைகிற போது சத்தியமாக நிச்சயமாக அவன் என் கர்மாவை குறைத்து கொடுப்பான். அதுதானே நம்ம கோயிலுக்கு வரோம்.